அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. சிலர் சொல்லும் போது, ஆரம்ப நாட்களிலே நான் நல்லா ஜெபித்தேன் பாஸ்டர், ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியப்பட்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயங்கர சோர்வு வந்து என்னால் சரியாய் ஜெபிக்க முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. இன்னும் சிலர் சொல்லும் போது, நான் ஆரம்பத்திலே நல்ல ஆசீர்வாதமா இருந்தேன், எல்லா நன்மைகளும் எனக்கு இருந்தது, ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ரொம்ப நெருக்கப்படுகிறேன், பொருளாதாரத்திலே நெருக்கப்படுகிறேன், வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிறேன். இன்னும் சிலர் சொல்லும் போது, நான் நல்ல சுகத்தோடு இருந்தேன், என்ன காரணமோ தெரியவில்லை, என்னுடைய சரீரத்திலே பல வியாதிகள் வந்து இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அளவிற்கு மிகுந்த நெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னும் சிலர் சொல்லும் போது, எங்கள் குடும்ப வாழ்க்கை உடைந்து போய் நொறுங்கி கிடக்கிறது பிரதர், இன்னைக்கு நாங்க ரொம்ப உடைந்து போய் கிடக்கிறோம். இப்படி பல பாதிப்புகளை இந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முன்பாக மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரும்ப நான் எடுப்பிக்க போகிறேன், தாவீதின் கூடாரத்தை விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறது போல உன் வாழ்க்கையை நான் கட்ட விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த வசனத்திலே ஒரு கூர்மையான வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம், தவறுக்கு காரணம், தோல்விக்கு காரணம் என்னவென்றால், அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே சொல்கிறார், அதன் திறப்புகளை நான் அடைப்பேன் என்று சொல்கிறார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில திறப்புகள் உண்டாகிறது. பாவம் என்கிற திறப்புகள் உண்டாகிறது, சாபம் என்கிற திறப்புகள் உண்டாகிறது, பரிசுத்த குறைவு என்கிற திறப்புகள் உண்டாகிறது, அவிசுவாசம் என்கிற திறப்புகள் உண்டாகிறது. இப்படி பல பாவமான காரியங்கள், தேவனுக்கு வேண்டாத காரியங்களாகிய இந்த திறப்புகளை உண்டாக்குகிற பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, பல்வேறு இடங்களில் திறப்புகளை உண்டாக்கி உள்ளே நுழைந்து பலவிதமான காரியங்களை சிதைத்து விடுகிறான், பலவித அசுத்தங்களை கொண்டு வருகிறான், அழிவை உண்டாக்குகிறான். இப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் இந்த நாளிலே தம்முடைய வல்லமையினாலே துரத்த போகிறார். தம்முடைய வல்லமையை கொண்டு அந்த திறப்புகளை அடைத்து இனி சத்துரு உள்ளே வராதபடிக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பாருங்கள், நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்புகள் ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியனான கேசியமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரெல்லாம் கேட்ட போது அவர்கள் ரொம்ப கோபமானார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். எப்படியாகிலும் நெகேமியாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த சத்துருக்கள் எல்லாம் நினைத்தார்கள். எப்பொழுது அந்த திறப்புகள் அடைக்கப்பட்ட போது அவர்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. அதே போல இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியெல்லாம் திறந்திருந்து சத்துரு வந்து உங்கள் வாழ்க்கையை சிதைத்து போட்டானோ அந்த திறப்புகளை ஆண்டவர் அடைக்க போகிறார். தம்முடைய வல்லமையினாலே அடைக்க போகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் அடைக்க போகிறார். அந்த அடைப்புகள் எல்லாம் சரி செய்யப்படும் போது கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சரீர சுகமானாலும் திரும்ப கிடைக்க போகிறது, ஆசீர்வாதங்களானாலும் திரும்ப கிடைக்க போகிறது, குடும்ப வாழ்க்கையானாலும் திரும்ப கிடைக்க போகிறது, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமானாலும் திரும்ப கிடைக்க போகிறது. தேவன் உங்களை கட்டி எழுப்பி நிலைநிறுத்த போகிறார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். அதன் முந்தின நாட்களில் இருந்த அந்த ஆசீர்வாதம், அந்த சுகம், அந்த பலன், அந்த நன்மைகள் திரும்பவும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளிலே
அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, எங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதிகள் எல்லாம் திறந்திருக்கிறதோ ஆண்டவரே, அந்த திறப்புகள் எல்லாம் இப்பொழுதே உடைய வல்லமையினாலும் உடைய நாமத்தினாலும் உடைய இரத்தத்தினாலும் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் எங்கள் பாவத்தை ஆண்டவரே, அந்த திறப்பை ஆண்டவரே இப்பொழுது அடைக்கட்டும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் சரி செய்வீராக. சாபமாகிய திறப்பை ஆண்டவர் இப்பொழுது உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் சத்தத்தினாலும் ஆண்டவரை சுத்திகரித்து அந்த சாபங்கள் எங்களை விட்டு நீங்கி போகத்தக்கதாக தேவன் கிரியேச்சை திறப்புகள் அடைக்கப்படட்டும் ராஜா. கீழ்ப்படியாமை என்கிற திறப்புகள் அடைக்கப்படட்டும். பரிசுத்த குறைவுகள் என்கிற திறப்புகள் அடைக்கப்படட்டும். எல்லா திறப்புகள் அடைக்கப்பட்டு தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின தேவன், சீர்படுத்தின தேவன், பழுதாய் போனதை எழுப்பின தேவன் ஆண்டவரை இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.